ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் வந்து இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஹீரோ ஓடிக்கிருக்காரு ரூமுக்கு ஓடிருக்காரு. அப்புறம் வந்து அகாடமி கட்டுறா, அவர் ரூமோட இதை கட்டுறான். ரூமுக்கு நம்ம ஹீரோ ஓடிக்கிருக்காரு. ரூமுக்கு அவர் முடிஞ்ச அளவு ஓடிக்கிருக்காரு. நம்ம ஹீரோனையே இப்போ நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சிக்கிருக்கா. அதாவது நம்ம ஹீரோ வந்து அதை உட்காந்து பார்த்துக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி பார்த்துக்கிட்டார். நம்ம ஹீரோவை நீ எதுக்காக பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து அவரோட விங்ஸை விரித்து நம்ம ஹீரோ ஃபோர்ஸில் நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே அதை தள்ளிட்டோன்னே நம்ம ஹீரோ கதவை விட்டே வெளியே வந்துடுறா. நம்ம ஹீரோ தலான்னு எடுத்துடுச்சுன்னா நம்ம ஹீரோ கதவை விட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்தவங்க யோசிச்சிருக்கா. நம்ம அதுவும் ஆம்பளை நம்ம அதை எதுக்கு இப்படி அடித்து வரட்டா அப்படின்னு நினச்சிக்கிருக்கா. அடுத்து நம்ம பேப்பே வந்துட்டு வா நம்ம போய் சமைச்சி இது விற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம போய் கொஞ்சம் சமையல் நல்லா இருக்கும்னு. இப்போ நம்ம ஹீரோ தான் வர்றா. ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கா அந்த வண்டியை பார்த்து முடிஞ்சா நம்ம இது கட்டுறா குக் பண்ணுறது. இப்போ குக் பண்ணுறத காட்டி நம்ம ஹீரோ வந்து நல்லா சமைப்பாங்க. நம்ம ஹீரோ நல்லா சமைச்சி வச்சுருக்கா. நம்ம பேப்பை வந்து விற்கிறதுக்கு நம்ம பண்ணி பார்க்குறோம். நம்ம பேப்பை விற்கிறக்காண்டி நம்ம பேப்பை விற்க முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பேப்பை மண்டையை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிருக்கா. என்ன எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பேப்பை யோசிக்கிருக்கா. நம்ம பேப்பை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிருக்காரு. நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே எப்படி விற்கிறது அப்படின்னு பார்த்துக்கிருக்காரு. அப்போ அவர் தான் வந்து இதை எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிறா. அதை அவர் கத்தினோடனே மற்றவங்களாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களும் பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பேப்பர் வந்து ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு ரேட்டாக ஏற்றிக்கிருக்கா. எவ்வளோ ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கா பேப்பையும். அடுத்து வந்து நம்ம ரேபிட் கடை தான் கட்டுறான். ரேபிட் கடை அது மற்ற பசங்க பார்த்துக்கிருக்காங்க. நம்ம ரேபிட் கடை வந்து டேரெக்டாக வந்து எனக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ரேபிட் நம்ம ஹீரோவும் லைனில் எடுத்து தரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து சொல்லியிருக்கா. நீங்கள் லைனில் நின்று வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் எடுத்து தந்துடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கினேன். நம்ம போய் சரி அப்படின்னு நம்ம ரேபிட் கடலும் சரி ஓகே அப்படின்னு இருக்கா. அந்த நேரத்தில் பார்த்து நம்ம பேப்போட ரப்பர் வந்து காயின் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. அதை கவனித்து நம்ம பேப்பை வந்து அவங்களோட டேங்க்லான்னு சீக்ரெட் வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணுறாங்க. அதை அட்டாக் பண்ணிவிட்டு திரும்பி அவங்களே பிடிச்சிக்கிறா. அந்த அட்டாக் அவங்களே பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ இப்போ எதுக்கு தேவையான சண்டையில் நம்ம ஹீரோ பார்த்துருக்கா. இப்போ அடுத்து அவள் ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ தவிர வந்து நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நம்ம ஹீரோ கழுத்தில் தூக்கி நிப்பாட்டியிருக்கா. ராபிட்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ராபிட்களும் வேண்டாம், திரும்பி பெரும் பிரச்சனை வரும்னு நம்ம ராபிட்கள் சொல்லிக்கிருக்கா. அப்போ நம்ம தம்பி மேலே எதுக்கு கை வைக்கிறேன்னு சொல்லி நம்ம தண்டரில் அவள் வந்து அவளை அட்டாக் பண்ணுறாங்க. அவளை அட்டாக் பண்ணிவிட்டு அவர் 2 பேர் ஃபோர்ஸில் 2 பேரும் பின்னோக்கி தள்ளப்படுறா. 2 பேரும் பின்னோக்கி தள்ளப்பட்டு நம்ம ஹீரோ கீழே விழுக போகிற நேரத்தில் நம்ம பேப்பை வந்து தாங்கி பிடிச்சிக்கிறா. இப்போ வந்து நம்ம பேப்பை வந்து டேங்க்லான சீக்கிரட்டாக வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த வெப்பன் வந்து நம்ம புது ஆள் மேலே பட்டுது. நம்ம பேப்பை வந்து பார்த்து நக்கலை சிரிச்சுக்கிருக்காங்க. நம்ம ஹீரோனு அவருக்கு அட்டாக் பண்ணாலும் வழிகிட்டு இருக்குது. அதை வரைஞ்சிக்கலாம். அப்புறம் நம்ம ரேபிட் கேலையும் என்ன அப்படின்னு நம்ம ரேபிட் கேலையும் கண்ணாலே சை காட்டுறான். அடுத்து நம்ம ஹீரோ காட்டுற சண்டை அடிக்கணும். அதுதான் நம்ம 2 பேரும் சண்டை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரேபிட் கேலும் எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம ரேபிட் கேலும் நினச்சிக்கிருக்கா. நம்ம பேப்பை வந்து சொல்கிறோம், இவன் தான் தேவையில்லாம வந்து பிரச்சனை எடுத்தான் அப்படின்னு நம்ம தண்டை சொல்லிக்கிருக்கா. எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிருக்கான், தேவையில்லாம பிரச்சனை எடுத்துக்கிருக்கானே. அவனும் சரி வாங்க நம்ம 2 பேரும் சண்டை வச்சுக்குவோம், நம்ம 2 பேரும் அண்ணா அப்படி போய் சண்டை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிருக்கா 2 பேரும். இப்போ நம்ம என்ன காட்டுறா திரும்பியும். ஆனால் அப்படியே நம்ம பேப்பை திரும்பி ரிட்டர்ன் காட்டியிருக்கான். பேயும் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா நம்ம பேப்பையும். இப்போ 2 பேரும் சண்டை போடுறக்காண்டி அவளோட நம்ம தண்டை கிரியேட் பண்ணிக்கிருக்கா. சண்டை போடுறக்காண்டி அவன் டிஃபென்ஸ் கிளானில் உள்ளவனால டிஃபென்ஸ் கிளான் அவளோட சோல் பீஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறா.
2 பேரும் மாற்றுக்கல்ல ஆக்டிவேட் பண்ணி நிற்கின்னு இருக்கா. 2 பேரும் நின்று சண்டை போடுறதுக்கு தயாராகா. 2 பேரும் ஸ்ட்ராங்கஸ்டான அப்பன்ஸ்க்கான டிஃபென்ஸ்க்கான 2 பேரும் மாற்றிக்கட்டில் சண்டை போடுறாங்க அப்படின்னு மற்ற ஆடியன்ஸாக சொல்லிக்கிருக்காங்க. சொல்லிக்கிறத விட இப்போ நம்ம ஆடியன்ஸாக உற்சாகப்படுத்திக்கிருக்கா, எப்படி ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ தான் கட்டுறா. நம்ம ஹீரோ ஏப்பில் பார்த்துக்கிருக்கான், எல்லாத்தையும் ரொம்ப உற்சாகத்தில் பார்த்துக்கிருக்கான். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு தான். அவள் வந்து டேங்கில் அவனுக்கு சீக்கிரட் வெப்பன் வந்து வழியெல்லாம் எடுத்துடுறா. அவள் கத்துறா இருந்து. அடுத்து வந்து நான் போய் நான் என்ன தான் பண்ணுறது, என் ஆள் முன்னாடி இருந்தவொடனே நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் சரி என் ஆள் அவன் தான் நானும் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம போய் தான் காட்டிக்கிருக்கா. போய் அப்புறம் நம்ம ஹீரோயினிங்க 3 பேரும் பேசிக்கிருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிருக்கா. என்ன 2 பேரும் சண்டை 2 பேரும் ஸ்ட்ராங்கான அப்பன்ஸ்க்கலான்னு சொல்லியிருக்கா. நம்ம போய் இப்போ 2 பேரும் ஃபைட்டை தான் காட்டிக்கிருக்கா. இந்த ஃபைட் சீனை நீங்களே பாருங்கள், நான் வாய்ஸ் ஓவர் பண்ணல. இப்போ நம்ம ஹீரோட்ட போய் சொல்கிறா, நீனும் உன்னோட பிரிச்சுக்காய் ஓப்பன் பண்ணு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க நம்ம போய் ஹீரோட்ட. இப்போ நம்ம தண்டாட்டில் அவரோட பீச்சு ட்ராகன் வெளியே எடுத்துக்கிறாங்க. இப்போ அதை காட்டிட்டு நம்ம தண்டாட்டில் நின்றுக்கிருக்கான். நம்ம டிஃபென்ஸில் அவரோட பீச்சில் வெளியே எடுத்துக்கிருக்கான். 2 பேரும் மாற்றுக்கட்டில் 2 ஒரு பீச் எடுத்து நின்றுக்கிருக்கா. 2 மாற்றுக்கட்டில் நின்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தண்டாட்டில் காட்டிக்கிருக்கா. அவரை வந்து பார்த்துக்கிருக்கா. நம்ம டிஃபென்ஸில் அவரும் பார்த்துருக்கா. சண்டே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. அப்புறம் வந்து நம்ம ரேபிட் கேர்ள் தான் காட்டிக்கிருக்கா. நம்ம ரேபிட் கேர்ளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இவர் தான் காட்டுறா, டிஃபென்ஸுக்குள்ள அவர் வந்து சண்டைக்கு தயாராகி நிற்கிறா. இப்போ நம்ம அவரோட ரிங்கை ரிலீஸ் பண்ணுறா, ஃபஸ்ட் ரிங்கை. அதுவும் பர்பிள் கலர் தான் இருக்குது, ஃபஸ்ட் ரிங்கு. அதே மாதிரி இங்கிட்டு இருக்க டிஃபென்ஸ் கலரில் இருக்க ரிங் ரிலீஸ் பண்ணுவார். அவரோட ரிங்கும் ஃபஸ்ட் ரிங்காக பர்பிள். 2 பேரும் மாற்றுக்கட்டில் போய் சண்டை போடுவா. 2 பேரும் மாற்றுக்கட்டில் சண்டை போட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த நேரத்தில் அவரோட பிக்சரை ஓப்பன் பண்ணி நம்ம தண்டாட்டுகளுக்கு உதவுவார். அப்புறம் வந்து நம்ம இது ரேபிட்கள் தான் கட்டிடுறா. ரேபிட்களை பார்த்துட்டு இது தேராது அப்படின்னு சொல்லி நம்ம ரேபிட்கள் எடுத்துட்டு போகிறா. அப்புறம் சண்டையில் தோற்று போயிட்டார் அவர், அதை காட்டியிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம தண்டாட்டு ஜெயிச்சிட்டாரு. அவர் ரிங்கை ரிலீஸ் பண்ணி அப்படின்னு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து பிரிட்ஜில் ஓப்பன் அவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. நான் பண்ணுறாங்கன்னு நீ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்ட, அதனால நீ வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரான் சொல்லியிருக்கு. அதே நம்ம ஹீரோயினை வந்து பிடிச்சிக்கிருக்கா.